सोनिए मिठी गल्लां करके तू ना जा छट के hey I think about it every day baby looking like Hana Kazana on a plate hey like mithai like kulfi rasmalai pista barfi sardiyan vich garmi lagdi jad vi tu mere raah vichon chaldi ab vich mere kolo langdi throw it back and bubble up in front of me everybody trying to figure out your recipe just trying to get a piece baby know that you wanna get crazy shorty take it slow then chitty அண்ணா நம்மள எവിടെ நான் இப்ப போறது hey baby let me see it jalebi baby I just wanna eat it jalebi baby baby let me see it jalebi baby no I really need it jalebi oh baby let me see it jalebi baby I just wanna eat it jalebi I know the things that you like yeah, hey, tell me how you feel. Looking like a movie star, doing it for reals. Looking like a snack, looking like a whole meal. Gucci and Chanel with your red bottom heels. Ice drip like Bonnie, burning just ready Rani. Shawty bad, she my divani Mastani. Light it up, I'm living every day like it's Diwali. Young Tesha, young Shahrukh, I'm at every party. And you got what I want, it's Sony, yeah. मिठी गल्लां करके तू ना जा छट के रब तो मैं मंगा तेरा प्यार honey, yeah girl. You know what I'ma say, hey, baby let me see it jalebi baby I just wanna eat it jalebi baby baby let me see it jalebi baby no I really need it jalebi oh baby let me see it jalebi baby I just wanna eat it jalebi I know the things that you like baby let me see it jalebi baby I just wanna eat it jalebi baby baby let me see it no, I really need it. Oh, baby, let me see it. I just wanna eat it. Baby, let me see it. Tesha. Doom shock, doom shock, doom shock, doom shock. Hey, doom shock, 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 doom shock. Kokorako, everybody kokorako. இருந்தே இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் கூவக்குள்ளே பெட்டை கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுக்கர வேடை சுராத்து நிற்காமலுக்கு நவா அதோ பாருவானம் உனக்கு வைத்தது மேகம் விலகு புரிந்த சோகம் நீவா கொக்கரக்கோ எவனிய கொக்கரக்கோ go
என் கொலுசுக்குள்ள துளுக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன். எல்லாரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்க. இருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே எழி துணிஞ்சா உலகம் உனக்கு பின்னாலே. சிரிச்சா சிரிச்சா தப்பேது கொள்ளையடிச்சா மனசே மனசே இப்போது நம்ம பக்கம் காத்து வீசுறதை பார்த்து நல்லவங்களை சேர்த்து நீ போட்டு நீயும் தூக்கு. கொக்கர கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ. கிராமத்தார் இல்லத்தார் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்லத்தின் மக்கள் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான சகோதரர் சிஜுவுக்கும் அருமையான சகோதரி அனுஷாவுக்கும் இந்த நாள் திருமண நிகழ்வு நடைபெற இருக்கிற இந்த நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது, உன் செய்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற வசனத்தின் நிமித்தம்
இந்த மங்களகரமான நிகழ்வை என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தலைமுறை தலைமுறை தாங்குவினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று உங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடப்பட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்பதே. ஆமென். தேவன் தாமே வாசிக்க கேட்ட இந்த வசனங்களின் நிமித்தமாய் அருமையான சகோதரர் சிஜு, அவருடைய குடும்பத்தார், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் யாவரும் பிரயாணப்பட்டு போக இருக்கிற இந்த திருமண நிகழ்வுக்கு கர்த்தருடைய துணையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பரிசுத்தம் நிரம்பின டிசம்பர் மாதத்தின் 16வது நாளின் காலை 10 மணி வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் அருமையான திரு ஸ்தோத்திரம் சைமன் ஐயாவுடைய இல்லத்திலே நின்று அவருடைய மகன் சிஜுவுக்காக நாங்கள் உங்களுடைய கரத்தை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அருமையான ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நீர் ஈவாய் கொடுத்த 2வது மகனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாலிப பருவத்தை கடந்த உடைய மகன் ஆண்டவரை திருமண நாளை எட்டும்படியான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் ஈவாய் கொடுத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மகனுக்காக நியமிக்கப்பட்ட அருமையான சகோதரி அனுஷாவிற்காக நன்றி. 2 பேரையும் இந்த நாளிலும் கணவனும் மனைவியுமாக ஆண்டவரை திருமண பந்தத்தில் இணைக்க இருக்கிற இந்த நிகழ்வை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அதற்கு ஆயத்தப்படும் விதமாய் இந்த மணமகனுடைய இல்லத்தார் கிளம் ஆண்டவரை ஆயத்தப்பட்டு மணமகளுடைய இல்லத்திலே கடந்து செல்லும்படியாய் அங்கே மணமகளை அழைத்து தன்னுடைய ஆண்டவரை ஆலயத்திற்கு கூட்டி செல்லும்படியான இந்த நிகழ்வை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செபிக்கிறேன் பிதாவை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கணேசன கரணம் போடு, ஐயப்பன சரணம் போடு. கணேசன கரணம் போடு, ஐயப்பன சரணம் போடு. கந்தனுக்கு கவசம் பாடு, அம்மனுக்கு விரதம் எடு, சிவனுக்கு நீ அடம் போடு. ஸ்ரீரங்கமா பட்டம் போடு, சந்தோஷமா விசில போடுடா. Got the man with the plan right here, bringing swag with the man right here, living it up and sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan right here, bringing swag with the man right here, living it up and sipping on beer. Yeah, clap for me man right here. Hey, no matter what they say, Master and Blaster. hey, no matter what they do, Mr. Master and Blaster. rhythm. Hey, no matter what they say, Master and Blaster. yeah, master the blaster. Hey, no matter what they do, Mr. Master and Blaster. get the man with the plan right
அந்த கண்ண பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா அவன் கிட்ட போனாக்கா மனமானா மாறாதா அக்கமெல்லாம் அவன்தான் இருந்தான் நடந்தான் அவ கனவெல்லாமே அவ முகம்தான் அழகந்தான் அவன்தான் அழகா அளவா அவ சிரிப்பானே அட அழகந்தான் பூ போல மனசு ஏறாத வயசு பாவோண்டா நம்ம கேர்ள்ஸ் மத்தாப்பு சிரிப்பு மாறாத நடப்பு கிளாஸ் ஆன மாஸ்டர் மாசு பட்டாசு பார்வை பட்டாலே போதும் ஃபெயிலான ஹார்ட் பாஸ் சிங்கிள் நியூஸ் இதுதான் சான்ஸ் அந்த கண்ணு பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா அவன் கிட்ட போனாக்கா மனமானா மாறினா அந்த கண்ணு பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா அவன் கிட்ட போனாக்கா மனமானா மாறினா அக்கமெல்லாம் அவன்தான் இருந்தான் நடந்தான் அவ கனவெல்லாமே அவ முகம்தான் அழகந்தான் அவன்தான் அழகா அளவா அவ சிரிப்பானே அட அழகந்தான் நட்பான பார்வை நீதான பேச்சு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு மேக்னெட் ஈர்ப்பு ரொம்ப தான் ஷார்ப்பு எப்போதும் மாஸ்டர் டாப்பு ஏதோ ஒரு பவர் ஏதோ ஒரு திமிரு எப்போதும் இருக்கும் பாரு சோலோ பண்ணினா ஏங்காத பொண்ணா அந்த கண்ணா பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா அவன் கிட்ட போனாக்கா மனமானா மாறினா அந்த கண்ணா பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா அவன் கிட்ட போனாக்கா
வாழ்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் நாம் வந்து நிற்கிறோம். இந்த தெய்வ சன்னிதானத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் இந்த மணமக்களை ஆசீர்வதிக்கவும், இவருடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முதல் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று தெய்வத்தினிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். மகா கருவை இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளின் காலை பொழுதுக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய ஆலய பிரகாரத்தில் கூடி வந்ததின் நோக்கம் நீர் அறிவி. அருமையான சகோதரர் சிஜு, அவருக்காக நியமிக்கப்பட்ட சகோதரி அனுஷா, இவர்கள் 2 பேரையும் இது இணைக்கும்படியான இந்த இடத்தில் அழைத்து வந்தீர், உமக்கு நன்றி. 2 குடும்பங்களையும் இந்த இடத்தில் அழைத்து வந்தீர், உமக்கு நன்றி. கலவரி சிஜு, நல்ல யாத்திரை கொடுத்து அழைத்து வந்தீர், உமக்கு நன்றி. அப்பா, இந்த ஆராதனை முற்றுமுடி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த ஆலயத்தின் மத்தியில் அசைவாடட்டும். மன நிறைவு இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், தெய்வனுடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். முடிவு வரையெல்லாம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீரே தலைவராய் இருந்து ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காணாவோரே வாகத்திற்கு கிருபையாய் சென்றவா, இந்த வாழ கூட்டத்திற்கு அன்பராய் வாருமையா. தற்போதுமே ஜெபமே ஜீவியம் பக்தி என்ற வரம் நீயுமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுத்தீர்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகருமாயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படுத்தியிருக்க வேண்டும். புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் தலைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியை அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறார். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதே நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது.
நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படி உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவுள். மனைவியின் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள். யாவரையும் இந்த காலையிலே நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பரிசுத்த மெய் விவாகரத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த மாதத்திலே நம்முடைய டிவிஷன் தளபதி அவர்கள் இந்த அருமையான பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இந்த இடத்திலிருந்து இந்த திருமணத்தை நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் அவருடைய இளைய மகளை இன்றைக்கு அதிகாலை 4 மணிக்கு பிரசவத்திற்காக நாங்கள் ஹேதரிபுத் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கே அட்மிட் பண்ணி அவள் ஒரு பிரசவத்திற்காக காத்திருக்கிறாள். அந்த பிள்ளையை அந்த இடத்துல விட்டு இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்கிற ஐயா அவர்கள் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்று சொல்கிற நல்ல நோக்கத்தோடு கூட வெகு விரைவாக இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்தோம். கர்த்தர் அருமையான மகனை யாத்திரையை கூட இருந்து நமக்கு சேர்த்திருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக. எனவே நம்முடைய அன்புக்குரிய டிவிஷன் தளபதி அவர்களை இரு குடும்பத்தின் சார்பாக, இத்திருச்சபையின் சார்பாக, இந்த ஊழியர்களுடைய சார்பாக நான் அவர்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். அவர் நம்முடைய கரங்களை உயர்த்தி 3 அமீனியை சொல்லி நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அன்போடு கூட ஏற்றுக்கொள்வோம். பிற்பாடு தொடர்ந்து இத்திருமணத்தை அவர்கள் நடத்துவார்கள். அவர்கள் இருப்போமே, அவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏழை என்ற நல்ல நாமத்தில் மணமகன் சிஜு, மணமகள் அனுஷா இருவரை நான் வாழ்த்துகின்றேன். உங்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க தொடர்ந்து நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக என்னை அழைத்ததான 2 பெற்றோர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன், அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். படைசல ஊழியர், இந்த சபையினுடைய மக்கள் உத்தியோகஸ்தர்கள், சபை மக்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். டிவிஷனல் செயலர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய மகனை உடைய ஊழியங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் ஒன்று பண்ணி தந்தான ஒரு உன்னதமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவருடைய வாய்கள் திறக்கப்படவில்லை. நாம் எல்லாரும் இந்த பிள்ளைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் இவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ இல்லற வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திருமண அழைப்புதலை கொண்டிருப்பார்கள். நடைபெறுகிறதான திருமண ஆராதனை அப்படிதானே. இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னாலே நம்முடைய இருதயம் இந்த பிள்ளைகளை நினைவுந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு கணவன் மனைவியால் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இன்று முதல் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக சபையாய், குடும்பத்தாராக, உறவினர்களாய், ஊழியக்காரர்களாய் வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாருடைய கடமை இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு கேள்வியோடு இந்த திருமண ஆராதனை நடத்த நான் விரும்புகின்றேன். இந்த திருமண தம்பதிகளுக்காக இந்த நாள், இந்த திருமண வைபவத்திலே கணவன் மனைவியாய் இணைய இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஜபம் செய்தவர்கள் எத்தனை பேர்? உடைய கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய 2 பேருடைய இருதயம் ஒருமனப்பட்ட இருதயமாய் மாற்றி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அதை ஆவியினாலே தான் ஆண்டவருடைய ஜபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் 2 பேரும் முழங்கால் என்று ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்களேயானால் அவர் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுக்கிறார். எந்த ஒரு நபர் காலையில் எழுந்து வேதம் வாசிக்கிறாரோ அந்த நபர் ஆண்டவர் பேசுவதற்கு தனக்கு இடம் கொடுக்கிறார். எந்த ஒரு நபர் ஜபம் செய்கிறாரோ அதற்கு அடையாளம் நாம் ஆண்டவரோடு பேசுவதற்கு அடையாளம் தான் ஜபிப்பது. அல்லேலூயா. நாம் பேச வேண்டும், ஆண்டவர் பேச வேண்டும்.
இருக்கின்றோம். அவர் பேசுவது வசனத்தின் மூலமாய் பேசுவார், நாம் பேசுவது நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய தேவைகளுக்காய் பேசுவார். இந்த ரெண்டு வரம் ஒன்றாய் இணைகிற வேளையிலே தான் வாழ்வின் ஜெயங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுபோல நீங்கள் ரெண்டு பேரும் வேதம் வாசித்து பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரை தேடுவதற்கு அடையாளம். அப்படி நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. 24ஆம் சங்கீதம் 1வது வசனம் வாசிக்கும் பொழுது, பூமியும் அதில் நிறையும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவருக்குரியதான சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வாழ்விலே தருவார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தெரியுமா? உபாகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிவுள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்றார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்லாமல் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு. மதுபானத்தை தேடுவாங்க, அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஆண்டவரை சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்று வேத பிரமாணம் சொல்லுகிறார். அதன்படி வாழ தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்டவரை சொல்கிறார். இரண்டாவதாக சில ஆட்கள் பெண்கள் காலையில் எழுந்தோட கிச்சனை தேடுவாங்க. ஆண்டவரை சொல்கிறார், முதலாவது தேவனை தேடணும். எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும், என்னதான் நமக்கு பின்னாலே காரியங்கள் இருந்தாலும், முதலாவது ஆண்டவரை தேடணும். அப்படி தேடுகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவின் தாயார் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார்கள், இயேசு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த திருமணத்தில் நாங்கள் உடன்பட்டிருந்தாலும், இந்த திருமண நிலைமையில் உள்ள ஐக்கியத்தின் மூலம் கடவுளுக்கு எங்களது அர்ப்பணிப்பானது இன்னும் ஆழமாகவும் அதிக ஊக்கமுள்ளதாயும் இருக்க எங்களால் இயன்ற மட்டும் முயற்சி செய்வோம் என்று இரட்சணிய சேனையின் வீரர்களாக பயபக்தியாய் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரது மாறாத பிரசனத்தை அனைவரும் உணர்வுபடி செய்யவும், எங்களது உரிமைக்குட்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தின் சத்தியத்தை போதிக்கவும், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஊக்கமளிக்கவும், ஆண்டவருடைய சேவைக்கென அவர்களது வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஒத்துழைக்கவும் எமது இல்லத்தை ஆக்குவோம் என்று வாக்குப்படுகிறோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் சொந்தமானவர்கள் என்பதே எங்கள் நோக்கமாகும். ஆண்டவருடைய துணையால் இன்ப காலங்களிலும் துன்ப வேளைகளிலும் அல்லது பிரிவின் போதும் ஒருவரை ஒருவர் ஆதரித்து கிருபையிலும் நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிலும் வளரும்படி உண்மையான கிறிஸ்தவர்களைப் போல் அறிக்கைப்படுகிறோம். எனது பெரிய தோழர்களே, இவ்வித நிபந்தனைகளுக்கு உட்பட்டு திருமணம் செய்து கொள்ள விரும்புவீர்களேயானால் தயவு செய்து முன்பதாக ஒரு அடி வந்து நிற்க கேட்டுக்கொள்கின்றேன். திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கிறது என்று திருமறையில் கூறப்பட்டிருப்பது போலவும், இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டதுமான இந்த பரிசுத்த திருமணத்தில் இந்த புருஷனையும் ஸ்திரீயையும் இணைக்கும்படியாக ஆண்டவருடைய பிரசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் சபையார் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலும் திருச்சபையின் முன்னிலையிலும் நீங்கள் இப்பொழுதே அறிக்கை இடுமாறு கட்டளையிடுகிறேன். எந்த வேற்றுமை எண்ணங்களும் ஒன்றுமில்லை. அனுஷா ஆகிய உம்முடன் திருமணத்தில் இணைக்கப்பட எவ்வித நியாயமான தடை ஏதும் நான் அறியேன் என்று பயபக்தியாய் அறிக்கை பண்ணுகிறேன். சிஜு ஆகிய உம்முடன் திருமணத்தில் இணைக்கப்பட எவ்வித நியாயமான தடை எதுவும் நான் அறியேன் என்று
உமது மனைவியாகவும் பரிசுத்த திருமண வாழ்வில் தேவனுடைய சட்டப்படி வாழவும் அவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி நிலைநிறுத்தி அனைத்தையும் மறுத்து நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இவர் ஒருவருக்கே உண்மையான புருஷனாய் இருப்பேன் என்று வாக்களிக்கிறீரா? அனுஷா ஆகிய நீர் சிந்து ஆகிய இவரை உமது புருஷனாகவும் பரிசுத்த திருமண வாழ்க்கையில் தேவனுடைய சட்டப்படி வாழவும் அவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி நிலைநிறுத்தி அனைத்தையும் மறந்து நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இவர் ஒருவருக்கே உண்மையுள்ள மனைவியாய் இருப்பேன் என்று வாக்களிக்கிறீரா? அனுஷாகிய உம்மை இன்று முதல் எனது நியாயமான திருமண மனைவியாக ஏற்றுக்கொண்டு உம்மையே சார்ந்திருக்கவும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நேசித்து ஆதரிப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவின் உண்மையான வீரனை போல் பயபக்தியால் அறிக்கையிட்டதற்கு இங்கு வந்திருக்கிற அனைவரும் சாட்சிகளாய் இருக்கும்படி கேட்கிறேன். சிது ஆகிய உண்மை இன்று முதல் எனது நியாயமான புருஷனாக ஏற்றுக்கொண்டு உண்மையே சார்ந்திருக்கவும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நேசித்து ஆதரிப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவின் உண்மையான வீரியை போல் பயபக்தியாய் அறிக்கை செய்ததற்கு இங்கு வந்திருக்கிற அனைவரும் சாட்சிகளாய் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் மணமகன் சிந்து மணமகள் அனுஷாவுக்காக அன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்ற கணவன் மனைவி என்பதற்கு அடையாளமாய் அறிவிக்க அன்றைய நாம் ஏற்படுத்தி இருக்கின்றதான இந்த மாங்கல்யத்தை கருத்தில் தந்து ஜெபிக்கிறேன். அப்பா, இதை கண்டதாமே ஆசீர்வதிக்கிறார். கல்வாரி சிறுவையில் தாம் சேர்ந்த ரத்தத்தினால் இதை கல்வி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதிலே உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமை இந்த மாங்கல்யத்தில் இறங்குவதாக வல்லமை முழுமையாய் ஆண்டவரே இதிலே விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, மணமகனுடைய கழுத்தில் இதை அணிவிக்கும் பொழுது பரலோகத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. உங்களை ஆசீர்வதி. வாழ்நாள் எல்லாம் கணவன் மனைவியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே சாட்சிகளை நிற்கும்படியாக உதவி செய்யும். அப்படியே செய்வதை நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நாம் இருவரும் என்று வாக்கு பண்ணின பரிசுத்த வாக்குறுதிகளின் பேரில்
பேரில் திருமணம் செய்து கொண்டதற்கு நித்திய அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை உன் கழுத்தில் அணிவிக்கிறேன். Open up your mind and see like me. Open up your plans and damn, you're free. I look into your heart and you'll find love, 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 and love. Listen to the music of the moment, people dance and sing. We're just one big family. And it's our God, they say you want to be loved, love, love. So cannot wait. I'm sure there's no need to complicate. Our time is short. This is our fate. I'm yours. Do 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 do, but do you do do do, but do you want to come on? Scooch on over closer, dear, and I will nibble your ear. I've been spending way too long checking my tongue in the mirror and bending over backwards just to try to see it clearer, but my breath fogged up the glass, and so I drew a new face and I laughed. I guess what I'll be saying is there ain't no better reason to rid yourself of vanities and just go with the seasons. It's what we aim to do. Our name is our virtue, but I won't hesitate no more, no more. It cannot wait. I'm yours. Open up your mind and see like me. Open up your plans and damn, you're free. I look into your heart and you'll find that the sky is yours. So please don't, please don't, please don't. There's no need here to complicate, 'cause our time is short. This is our fate. I'm yours. Right, por la right, por la right, por la right.
புள்ளிங்கெல்லாம் செதறே எட்டரு தெரிக்க யாருங்க கெலிக்க சொல்லிட்டு பிகலடி வெசல ஆசை வாரா இந்த வாரா சுகுரா பண்ணுப்பா பெரிய கைனால பட்டி எடுப்பா கட்டி ஸ்டெப் பெஸ்டா சென்டர் அட் கழுந்தா எது கிசி பாட்டா கத்தி சாடுறா
Let me sing a goodie story, pay attention, listen to me. Nana English. Just listen, bro. Let me sing a goodie story, pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. பலவித problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. Together, man. Let me sing a goodie story, pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. Designer, problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. No tension, baby. Haters are gonna hate but ignore calmly. Negativity around only way, baby. Focus on what you dream and don't worry, my baby. Positivity wanna lift pannum, baby. Life is very short, Nanba, always be happy. Very many problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. Students, let me sing a goodie story, pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. Designer, problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. No tension, baby. Hard work வேணும், smart work வேணும், self motivation அது நீதானே. Education வேணும், dedication வேணும், self valuation அத பண்ணி பாரு. Don't be the person spreading hatred, மாப்பி. பின்னாடி பேசுறது ரொம்ப crappy. Always be polite and just don't be nasty. You be the reason to make someone happy. Life is very short, Nanba, always be happy. பலவித problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. One last time. Let me sing a goodie story, pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it with me. Life is very short, Nanba, always be happy. Designer, problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. Hey, that was my goodie story. How was my goodie story? That was my goodie story. How was my goodie story? Dillara dilana ni dilikindru tela dik denju dilana. Dillara dilana ni dilikindru tela dik denju dilana.
காட்டு மைனா என்னை கொஞ்சி கவிச்சி போனா திக்கு திக்கு நெஞ்சு பில்லானா கண்ணு வச்சதும் நீதானா அடி கண்ணி வச்சதும் நீதானா கண்ணு போட்டு நான் கட்டு தில்லானா தில்லானா காட்டு மைனா சந்து பொந்து தேடி பார்த்துக்கணி இவனை எதுக்க சத்தம் கொடுக்க கொம்ப இல்லை இனி பவனி
அடிக்கிற அடியில் அடத்தாவில கிழிஞ்சு தொங்கட்டும். அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். அடிக்கிற அடியில் வெறும் தவில கிழிஞ்சு தொங்கட்டும். அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். போத தெளிஞ்சு பட்ட எடுக்க கிளம்பி வர்ற வண்டா. உன்னை தொங்க விட்டு தோலை உரிப்ப சொல்லி வச்ச வந்தா பாத்தி. பொழக்கட்டும் பற பற தெரிக்கட்டும் அல்ல பற. நம்ம பட பட வெளுக்கும் தர தர. தப்பாது தப்பாது தப்பு அடிச்சா எனக்கு துடிக்காத நரம்பு இல்ல கொட்டு அடிச்சா. அட்ரா விடியிற வர வர அலரட்டும் தர தர. முடியிற வர வர ஆட்டத்தை கொற கொற. எவனுக்கும் சாவுண்டு இவன் முறைச்சாட தம்பி. சூடம் ஏத்து சாமி வந்துருச்சா. കുടിച്ചോ കുടിച്ചോ വലത് കണ്ടു കൊടുത്തു. தம்முடைய நாமத்தின் தன்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரணங்கள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உன் தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிறைத்திருப்பேன். இம்மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த குடும்பத்தாரோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்து இந்த குடும்பத்திற்கு எதிராக ஆண்டவரே சாத்தான் வெள்ள விளைச்சு குடும்பத்தை உடைக்கணும் இருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே பெரிய போராட்டங்கள் இந்த குடும்பத்தில் கடத்தி விட்ட போதிலும் சொர்க்கத்தின் தேவன் மனசெலிஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக போறப்ப ஸ்தோத்திரம். மூத்த மகனுக்கும் திருமணம் நடக்கணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். பூப்பத்தி நானடா, அந்த அமர தோட்ட பூப்பத்தியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதியை கேளுடா. சிவ முத்தம் எல்லாம் ஒரு குத்தாரம்மா, சிவ மூடி வச்சா
எப்படி வாழ வேண்டி
அருவி உங்கள் நீ மடித்த வியர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல
நான் கேட்டே மாதிரி கல்யாண ராமன் யார் காதிலும்
ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அன்பே இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீடுமா என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் கலாப காதலா பார்வைகளாலா பல கதைகளா பேசிடலாம்